தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கினிய ரிஷபராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஒரு மாத காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் இந்த தடவை. அப்படிதான் இருக்கு, வேற வழி இல்லை. கிட்டத்தட்ட வந்து உன்ன மாதிரி உண்டான்னு சொல்லியே உங்களை உசுப்பேத்தி உடம்பு ரணகலமாக்க போறாங்க. அந்த அளவுக்கு வந்து வேலை பழு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, பிளானரி பொசிஷன்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் வீட்டில் கிட்டத்தட்ட ராசிநாதன் போய் அமர். யூஸ்வலி ஒரு விஷயம் என்னன்னா, 2ஆம் வீட்டில் ராசிநாதன் அமர்ந்தால் அப்படியே காலரை கெத்தா தூக்கி விட்டு நடக்கணும். ஏன்னா காசு பணம் துட்டு மணின்னு வரப்போகுதான். தனக்காரகனும் போய் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கான், ராசிநாதனும் போய் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். அந்த 2ஆம் வீட்டு அதிபதி இருக்கார்ல, அவர் அப்படியே கொஞ்சம் வக்ரமாகி ஒரு 11ஆம் தேதி வரைக்கும் அப்படியே வரும், ஆனா வராது அப்படின்ற மாதிரி பணத்தை கொடுக்க விடாம ஏதாவது ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. 11ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம காட்டில் மழை தான். எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. ஆனால் முதல் 11 நாள் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் யாராவது உங்களுக்கு வந்து கடன் கேட்பாங்க. நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் உங்களை நோக்கி வரப்போகிறது. அதனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அப்புறம் கடன் கொடுத்துட்டு காசு வரலன்னு எனக்கு கமெண்ட் போடக்கூடாது, ஓகேவா? அதனால கடனை உங்கள்கிட்ட கேட்டே தீர்வேன்னு மற்றவங்கெல்லாம் அடம்பிடிப்பாங்க. கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்களுடைய பெருந்தன்மையை சார்ந்தது. ஓகே, ஃபைன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேவகுரு இந்த அசுரகுரு இந்த 2 பேரும் பலம் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, அது எப்படி சொல்றது, பவுலரும் ஸ்ட்ராங்கு, பேட்ஸ்மேனும் ஸ்ட்ராங்கு. இவர் அவுட் பண்ணுவேன்பாரு, அவர் 4 அடிப்பேன்றாரு. அம்பையர் பாவம்ன்ற மாதிரி நீங்கள் தான் பாவம் இப்போதைக்கு. எனக்கு தெரிஞ்சு வேற ஒன்றும் இல்லை. அதனால் மேலே இருக்க அம்பையர் கிட்ட விட்டுறலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன மாதிரியான தசாபுதி நடக்கிறது என்பதை பொறுத்து பால் 4க்கு போதா இல்லை அவுட் ஆக போவதான்ற தீர்மானம் செய்யப்படும். நான் இன்டெரக்டாக சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பயங்கரமாக வந்து உங்களுடைய அடையாளத்திற்காக நீங்கள் அல்லல் பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஏற்கனவே இருக்கிற பெண்டிங் ஒர்க்லாம் நிறைய சேர்த்து வச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழலும் இந்த தடவை உருவாக போகிறது. ஆனால் சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, படிக்கிற பிள்ளைங்கள்லாம் செம்மையாக படிக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உட்காந்து புதன் அமர்ந்திருக்கிறார். அதுவே ஒரு நல்ல ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்கள்லாம் சூப்பராக படிப்பீங்க. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாமே சக்ஸஸ் ஆக போகிறீங்க. நிறைய பேர் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்திற்குள் தள்ளப்பட போகிறீர்கள். அதற்கான ஒரு பாசிபிளும் அதற்கான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலான இன்ஸ்டியூட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. ஓகே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய வீடு சார்ந்த சில தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வரும். முதல் 15 நாட்கள் சூப்பராக இருக்குது, பிரச்சனையே இல்லை, அல்டிமேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வந்து 3ஆம் இடத்திற்கு வந்து 20ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து சின்ராசை கையில் பிடிக்க மாதிரியே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடம்ன்றது தான் அந்த வீட்டில் தான், அந்த வீட்டு அதிபதி தான் நம்ம வீட்டில் உச்சமடைவார் இல்லையா? அவர் வீட்டில் போய் உட்காந்துருக்கும் போது முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக போகுது. நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் சக்ஸஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறையா பேர் இந்த கால் சென்டரில் வேலை பார்க்குறது, இல்லை வந்து கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறது, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்க்குறதுன்ற மாதிரி உங்களுடைய வேலையை வந்து மாற்ற போகிறீர்கள். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது. யாரெல்லாம் கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து பேச்சால் பிழைக்கக்கூடிய வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆசிரியராக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் நிதி சார்ந்து இயங்கக்கூடியீர்களோ, யாரெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த தடவை அல்டிமேட்டான காலம் இனிதே ஆரம்பம். ஓகே, ஆனால் 4ஆம் இடத்துல தனித்த கேது. எனக்கு என்ன தெரியுமா, ஒரு 15 தேதி வரைக்குமே இந்த கேது வந்து, இதை எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும்னா அர்த்தாஷ்டம கேதுன்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடத்துல கேது அமர்தல், அதுவும் அர்த்தாஷ்டம கேதுவாக இருக்குதுன்றது திங்கிங்கை அபாரமாக பண்ணும். பயங்கரமான மூளை, அப்படியே இப்போ உனக்கா இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கே உங்களை பார்த்துச்ச சூப்பர் நம்மளே அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டாடி கொள்ளக்கூடிய காலத்தெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். கேது அப்படின்னாலே ஞானத்தை கொடுக்கக்கூடிய காரகன் தான். நம்ம எதுக்கு தடை தாமதம்லாம் போயிட்டு நம்ம ஒரு இடத்துல உட்காந்து அதை எப்படி இயக்குகிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த பிளானட் அழகாக வேலை செய்ய போகுது, சரியா? அதனால அந்த கேது வந்து இந்த தடவை ஞானமாக இயங்க போகிறார். 16ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் வீட்டு அதிபதியும் ஸ்ட்ராங்காகி கேதுவோடு இணைய போகிறார். இந்த இடத்துல தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஸோ ஆஃப்டர் 15லேருந்து 20 வரைக்கும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருங்க. 20ஆம் தேதிக்கு அப்புறம் பிரச்சனை இல்லை, நம்ம ராசிநாதன் ஸ்ட்ராங்காக 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓகே,
படிக்கிற ரிஷபராசிக்காரங்களா இருந்தால் இந்த தடவை சூப்பராக படிக்க போறீங்க. வித்யாஸ்தானம் இயங்க போகுது. நிறைய பேர் வச்ச அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணுவீங்க. இல்லை புதுசாக வந்து ஒரு படிக்கிறதுக்கான வாய்ப்பு வரப்போகுது. மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. யாரெல்லாம் ஃபாரின் போகணும்னு நினச்சிங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகச்சரியான காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் இனிதே ஆரம்பம். நீங்கள் 20 வயதிலிருந்து ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்ததுன்னா தொட்டதெல்லாம் தொடங்க போது நிறைய பேர்ல குவா குவாசத்தம் கேட்க போய் 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்து ஏதோ ஒரு உடைமையை வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஃபோன் வாங்குறேன், புதுசாக வந்து பைக் வாங்கினேன்ற மாதிரி ஏதோ ஒரு உடைமை சார்ந்த இயக்கம் இயங்க போகிறது. ஓகே, நீங்கள் 40 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் நான் மேலே சொன்ன அத்தனை பேரும் கட் காப்பி பெஸ்ட் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. உங்களுக்கு மட்டும்தான். ஸோ போயிட்டு வர இடத்துல கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வேலைப்பொழுது அதிகமாகக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் 65 வயதை தாண்டிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் இந்த தடவை நினைவுகளால் சூழப்பட போகிறீர்கள். ரொம்ப அருமையான காலகட்டம். ஏற்கனவே நீங்கள் பண்ண நல்ல விஷயத்திற்காக ஒரு பிளெஸ்ஸிங்கை இந்த தடவை ரிசீவ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் 60 வயது 65 வயதை தாண்டிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க அமோகமாக காத்திருக்கிறது. பிள்ளைகள் மூலமாக ஒரு செலவும் இருக்குது. பிள்ளைகள் மூலமாக ஒரு ஆதாயமும் இருக்குது. பிள்ளைகள் பற்றி ஒரு சின்ன சின்ன கவலை அப்பப்போ எட்டி பார்க்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய ரிஷபராசிக்காரங்க மயில் பார்ப்பீங்க. மயில் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும், மறக்காமல் சொல்லணும். அது எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு இந்த வெள்ளை மயில் பார்க்குறது, தோகை விரிச்ச மாதிரி மயில் பார்க்குறது, இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுடைய கண்ணில் படும். இல்லை மயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் பயங்கரமாக மாறப்போகுது என்பதை இந்த சமிக்கைகள் மூலம் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஓகே, இந்த தடவை நான் என்ன வழிபாடு பண்ணால் எனக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னா திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தடவை திருப்பதி அப்படின்ற விஷயமோ இல்லை பாலாஜி அப்படின்ற விஷயமோ உங்களோட நிறைய சம்மந்தப்படும். திடீர்னு திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு யாராவது படம் கொடுப்பாங்க, இல்லை லட்டு கொடுப்பாங்க, இல்லை அந்த கோவிலை பற்றியான ஏதாவது ஒரு பேச்சு வரும், இல்லை அந்த கோவில் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு இமேஜ் உங்கள் கண்ணில் படும். அதனால் இந்த தடவை பாலாஜி உங்களை பார்த்தே நடம் பிடிக்கிறாரு. நீங்களும் அவரை பார்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பர் ஜாலியாக ஜில்கானாக இருக்க வேண்டியதான். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைத்ததெல்லாம் பழிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.